2026 சட்டமன்ற தேர்தலில் கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி விஜயின் தமிழக வெற்றி கழகம் அதிக இடங்களை கைப்பற்ற நிலையில் ஆளும் கட்சியான திமுக இத்தேர்தலில் மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு. முக்கியமான அமைச்சர்கள் சிலர் தோல்வியை சந்திச்சிருக்காங்க. முதல்வர் மு.க.ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தாவேகா வேட்பாளரிடம் தோல்வியை கண்டார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் தொகுதியில் வெற்றி பெற்றார். மூத்த அமைச்சரான துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்காருங்க. திருச்சி மேற்கு தொகுதியை சேர்ந்த அமைச்சர் கே நேகு வாக்குகள் எண்ணப்பட்டு 10 சுற்றுகள் வரை பின்தங்கிய நிலையில பிறகு முன்னிலை பெற்று இறுதியில வெற்றி பெற்றாருங்க. பெரியசாமி ஆத்தூர் தொகுதி, ஏவா வேலு திருவண்ணாமலை, எம்.ஆர்.கே பன்னீர்செல்வம் குறிஞ்சிப்பாடி, சாத்தூர் ராமச்சந்திரன் அருப்புக்கோட்டை, தங்கம் தென்னரசு திருச்சுழி, பி.கே சேகர்பாபு துறைமுகம் இவங்க எல்லாருமே தொடக்கத்துல பின்னடைவை சந்திச்சாலும் இறுதியில வெற்றி பெற்றாங்க. ஆனா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மதுரை மத்திய தொகுதி, சிவசங்கர் குன்னம், அன்பில் மகேஷ் பொய்யாமணி திருவெரும்பூர், கீதா ஜீவன் தூத்துக்குடி, டிஆர்பி ராஜா மன்னார்குடி, பி மூர்த்தி மதுரை கிழக்கு, மா சுப்பிரமணியம் சைதாப்பேட்டை, தாமோ அன்பரசன் ஆலந்தூர் ஆகியோர் தோல்வி கண்டது திமுக தொண்டர்களிடையே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்துச்சுன்னு சொல்லணும். திமுக ஆட்சியில சட்டமன்ற தலைவராக இருந்த அப்பாவும் ராதாபுரம் தொகுதியில தோல்வியை தழுவினார். திரும்பெரும்புதூர் தொகுதியில் போட்டியிட்ட தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வம் பெருந்தகை 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். சென்னை மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தோல்வி அடைஞ்சிருக்காரு. விருதுநகர்ல போட்டியிட்ட தேமுதிக வேட்பாளர் விஜய் பிரபாகரன், மேலும் விருத்தாச்சலம் தொகுதியில் போட்டியிட்ட தேமுதிகவின் பிரேமலதா விஜயகாந்த் வெற்றி பெற்றிருக்காங்க. தர்மபுரி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் சௌமியா அன்புமணி வெற்றி பெற்றிருக்காங்க. காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சீமான் டெபாசிட் இழந்திருக்காருங்க. அங்கு போட்டியிட்ட தாவேகா வேட்பாளர் டாக்டர் டி.கே. பிரபு 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காரு. 2026 தேர்தல் தமிழக மக்களுக்கு மறக்க முடியாத ஒன்றா மாறி இருக்கு.